தாவேக்கா நம்ம 2 பேர்த்தையும் காலி பண்ணிட்டு இவன் வந்துருவானோ அப்படிங்கிற அச்சத்துக்குள்ள இந்த எக்ஸிட் போல்ல வந்துட்டாங்க. இல்லைங்க, அது நீங்க திமுக சொல்ல முடியாது, அண்ணா திமுக சொல்லலாம். இல்ல திமுக கிட்ட அது இருக்கு. இல்ல அது திமுக கீழ்நிலையில் இருக்கிறவங்க கிட்ட இருக்கும். திமுக வந்து அப்படியே அடக்கமா இருக்கிறாங்க. சார் நீங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாத விஷயத்த ஒன்று சொல்றேன். ஒரு முக்கியமான திமுக பிரமுகர் நம்ம கிட்ட பேசினாரு, நேற்று பேசுறாரு. நீங்களாம் அண்டர் எஸ்டிமேட் போட்டிருக்கீங்க தாவேக்காவுக்கு எவ்வளோ ஓட்டு விழுங்கிறது இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் 1 வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சிட்டாரு. அப்போவே ஒரு பிரைவேட் ஏஜென்சி விட்டு இந்த சர்வே எடுக்க சொல்லும் போது அப்போவே 20% மேலே வந்துருச்சு. அதிர்ச்சியாகி இது கூட நம்பத்தகுதில்லைன்னு மீண்டும் ஒரு 3 அமைப்புகளை விட்டு எடுக்க சொன்னார். அது இன்னும் அபரிமிதமாக வந்த பிறகுதான் உஷாராகி இளைஞரணி மீட்டிங்கை எல்லா பக்கம் போட்டு புதுசாக வார்டு வாரிய இளைஞர்களை சேர்த்தி அவங்களுக்கெல்லாம் பொறுப்புகளை கொடுத்தாரு. இந்த 1 வருஷத்தில் அந்த கள வேலைகள் மட்டும் கடுமையாக